பழத்தை பற்றி தாங்க மேட்ரு. இப்போ இந்த பழத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளி மாஸ். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். பப்ளி மாஸ்னு பாட்டில் பார்த்துருப்பீங்க, சில பேர் கிண்டல் பண்ணிருப்பாங்க, குண்டா இருக்கவங்கள பார்த்து பப்ளி மாஸ் சொல்லிருப்பாங்க. இந்த பப்ளி மாஸோடைய விளக்கத்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இந்த பழம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதுல எங்கேயுமே நான் பார்க்கலங்க. என் வயசுக்கு நான் எங்கேயும் பார்க்கல. இந்த பழம் பாத்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவில பயிரிடுறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பழத்தை பத்தி பார்த்தவங்களுக்கு ஓகேங்க, பார்க்காதவங்களும் இந்த பழத்தை பத்தி பார்க்கும்போது ஆச்சரியப்படுவாங்கல்ல, புதுசா தெரியும்ல, இவ்வளவு பெரிய பழமா பப்ளி மாஸ் கேள்விப்பட்டிருப்பாங்க, கிண்டல் பண்ணிருப்பாங்க. ஆனா பப்ளி மாஸ்ங்கிற ஒரு பழம் இருக்குன்றது இப்பதான் தெரியும். இந்த பழத்தோட பேர் பாத்தீங்கன்னா பப்ளி மாஸ்னு தமிழ்ல சொல்லுவோம். இதை இங்கிலீஷ்ல ஃபெமிலியோஸ்னு சொல்லுவாங்க. இந்த பழம் பாத்தீங்கன்னா ஒரு எலும்பிச்சம் பழத்தோட இனத்தை சேர்ந்தது இந்த பழம். இந்த பழத்தோட தோலை பாத்தீங்கன்னா ரொம்ப கனமா இருக்கும். இந்த தோலை உரிச்சிட்டு உள்ள சுளைய பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு சிவப்பு வண்ணமா இருக்கும், இன்னொன்னு வெள்ளை வண்ணமா இருக்கும். என்னடா இவ்வளவு பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க, ஹைபிரிட் நினைச்சிடாதீங்க. பப்ளி மாஸோட ஸ்பெஷாலிட்டியா இதுதான். இப்படிதான் இருக்கும். இதை விட டபுள் மடங்கு. இது ரெண்டு பழமும் சேர்ந்த மாதிரிலாம் இருக்கும். இது தண்ணி வசதி இல்லாத ஏரியாவில் இந்த மாதிரி இருக்கு. தண்ணி நிறைய ஒரு சத்தான ஏரியாவில் டபுள் மடங்கு ஆகும். இதுல இவ்வளோ குணாதிசயங்கள் அமைஞ்சிருக்கு இந்த பப்ளி மாஸ்ல. இந்த டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப புளிப்பா இருக்கும். வெயில் நாள்ல சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான பழங்க இது. இந்த பழத்தோட தோல் பாத்தீங்கன்னா ரொம்ப கனமா இருக்கும். வெயில் நாள்ல சாப்பிடுறதுக்கான ஏற்ற ஒரு நல்ல ஒரு பழம் இது. சாத்துக்குடி மாதிரி நல்ல பழம் இது. இந்த பழம் சாப்பிடும் போது நம்மளோட இருதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த மரத்தோட இலையில ஒஞ்சி ஊறுகாய் சாப்பிடும் போது காக்கா வலிப்பு, ஊம்பொத்தங்கிற வேகத்துல குணமாகணும் சித்த வைத்தியம் சொல்லியிருக்காங்க. இந்த தோலை நீங்க ஊறுகாய் பண்ணி சாப்பிடும் போது நம்ம கண் பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, வயிற்று கோளாறு, இருதய கோளாறு, இந்த சாப்பிட்டு செரிமானம் ஆகாது, இது எல்லாமே சரியாகுங்க இந்த தோலை ஊறுகாய் பண்ணி சாப்பிடும்போது. இப்ப என்ன பாத்தீங்கன்னா என் லைஃப்லயே என் நண்பன் வீட்டுல தான் இந்த பழத்தை பார்த்தேன். நான் என் நண்பனுடைய மாமனார் வீட்டுல இந்த பழத்தை பார்க்கும்போது அவர்கிட்ட சொன்னார் சில விஷயங்கள். நானும் ஒரு நாள் இந்த பழத்தை பிரிச்சு அவனே கொடுத்தான். பிரிச்சு இந்த சொலையை சாப்பிடும்போது அவ்வளவு சுவையா இருந்தது. கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு மிளகுத்தூளை வச்சு மிக்ஸ் பண்ணி இந்த பழத்தை போட்டு சாப்பிட சொன்னா அவ்வளவு அருமையா டேஸ்டா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. இப்போ நான் அந்த பழத்தை அவளை கட் பண்ணி காட்ட போறேன். இது பாசு, இந்த தோல் பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ரொம்ப கனமா இருக்குன்னு. 1 இன்ச்சு இருக்கு பாசு இந்த தோல். மொத்தம் இவ்வளவு பெரிய பழத்துல 4 சொலதான் இருக்கு. 4 சொலை. இவ்வளவு பெரிய பழத்துல 4 சொலதான் இருக்கு. அப்போ டேஸ்ட் அருமையா இருக்கு. நான் சொன்னதெல்லாம் செஞ்சு பாருங்க. ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது, ரொம்ப அருமையானது. ஆரஞ்சு பழம் மாதிரி புளிப்பா, இனிப்பா, அருமையா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு தெரியும்னா எங்களுடைய கற்றது கையளவு சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறோம். ஓகே, பாய். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கற்றது கையளவு சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் செய்யவும். மீண்டும் உங்களை ஒரு நல்ல தகவலோடு வந்து சந்திக்கிறேன்.